தலைமைச் செயலாளர் மாற்றியே தீர வேண்டும் எனும் அளவுக்கு என்ன நடந்துவிட்டது? 5 ஆண்டுகள் தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு கேட்கிறாரு சண்முகம், ரோசமா கோபமா? 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியா நடந்துச்சு. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்பது சண்முகத்துக்கு தெரியாதா? அருட்தந்தை, செந்தில் வேலை, தீப்பொறி தினேஷ், முருகானந்தம், யூசி இவங்க தானே ஆட்சி நடத்துனது. ஜூவிலாம் ராப்பராவே வந்திருக்கு சார். உதயநிதி நினைத்ததை கூட செய்ய முடியாது, கனிமொழி நினைத்ததை செய்ய முடியாது, சபரீசன் நினைத்ததை செய்ய முடியாது, துர்கா நினைத்ததை செய்ய முடியாது, செல்விக்கு அந்த ஏரியா பக்கத்தே இடம் இல்ல, தமிழரசு நினைத்ததை செய்ய முடியாது, அழகிரியால் வாய் திறக்கவே முடியாது, கே நேர்வால் எதுவும் செய்ய முடியாது, செந்தில் பாலாஜி எதுவும் செய்ய முடியாது. இந்த 60 தான் இந்த அரசாங்கத்தை நடத்தியது. அப்போது சண்முகத்துக்கு இது அதிகாரிகள் ஆட்சியாக தெரியவில்லையா? எவ்வளவு அநியாயங்கள் நாட்டில் நடந்தது. 60க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயத்தில் செத்தார்களே, அப்போது நாங்கள் கூட்டணி இருந்து விலகுகிறோம் என்று சொன்னாரா? பிபிசி நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரியை தயார் செய்கிறது. ஹூ இஸ் மோடி, அவர் மதக்கலவரங்களுக்கு துணை நின்றவர் என்பதுதான் அந்த ஆவணப்படத்தின் கருப்பொருள். இப்போது மாணவர் சங்கத்துக்காக வாய்க்கடியே பேசும் சண்முகம் அன்று இந்த டாக்குமெண்ட்ரியை சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் திரையிட முயன்றதற்காக எஸ்எஃப்ஐ தோழரை சென்னை மாநகர காவல்துறை கைது செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? அப்போது ஏன் வரவில்லை இந்த கோபம்? டாஸ்மாகின் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த தோழர்களை கரூர் கம்பெனிக்காரர்கள், கரூர் கம்பெனி சேர்ந்த ரவுடிகள் சென்று மிரட்டிய போது சிஐடியு தோழர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார்கள். அன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லையா? சாம்சங் சிஐடியு தொழிற்சங்கம் ஒரு சங்கம் வச்சுக்கிறாங்க சொல்லுது. சாம்சங் நிர்வாகம் உலகம் பூரா எங்களுக்கு சங்கமே கிடையாது, நாங்க உலகத்தில் எந்த இடத்துலயும் சங்கம் வைக்க அனுமதிக்கிறது உனக்கும் கிடையாதுன்றாங்க. 15 நாட்களுக்கு மேல அந்த போராட்டம் தொடர்ந்தது. அப்போது கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சண்முகத்துக்கும் தோன்றவில்லையா? இப்ப என்ன குடிமுடிக்க போச்சு? இப்ப இந்த தலைமைச் செயலாளர் அப்படி என்ன பஞ்சமா பாதகத்தை செய்து விட்டா? கம்யூனிஸ்டுகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கணக்கெடுங்கன்னு சொன்னாராம் சார். கணக்கெடுத்தா நல்லதுயா. எத்தனை பேர் உங்க கட்சியில இருக்காங்கன்னு தெரியுமா? இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை உளவுத்துறையினர் கண்காணித்தது இல்லையா? இப்போதும் கண்காணிக்கிறார்கள், எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அரசு கண்காணிக்கணும். நம்மளுடைய அரசுக்கு கீழே யாரெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க, எப்ப வேணாலும் அவங்க நம்ம அரசுக்கு த்ரெட்டா மாறுவாங்க. உலகம் முழுக்க இதுதான் நடைமுறை. இது சண்முகத்துக்கு தெரியாதா? இந்த தாசில்தார் வெளிப்படை எழுதிட்டாரு கணக்கெடியான்னு. எல்லா கட்சிகளையும் தான் கண்காணிக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகளை கூடுதலாக கண்காணிப்பார்கள். அன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டேன். கம்யூனிஸ்டுகளை ஏன் கண்காணிக்கிறார்கள் என்றால், கம்யூனிஸ்ட் கைது கஞ்ச மாட்டான், போராட்டத்திற்கு கஞ்ச மாட்டான், சிறைக்கு கஞ்ச மாட்டான். அவன் தான் மக்களுக்காக நிற்பான். திமுக அதிமுக வரமாட்டான். எல்லோரும் தானே கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். திமுக கண்காணிக்காமல் இருந்ததா? 25 கோடியை வாங்கிவிட்டு 5 வருடங்கள் படுத்து உறங்கிவிட்டு இப்போது ஏன் துள்ளி குதியாட்டம் போடுகிறீர்கள்? நீங்கள் உங்களது 2 எம்எல்ஏக்களை வாபஸ் வாங்கினால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று உங்களுக்கு நினைப்பா? உங்களையும் வீசிங்க வெளியில அனுப்பிட்டு பாமக சேர்த்துக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்துங்கள், பெரும்பான்மை சட்டப்பேரவையில் நிரூபியுங்கள் என்று ஆளுநர் தானே நிர்பந்திக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் கொடுத்த குத்து போராட்டத்தை ருசித்த உள்துறை அமைச்சர், நான் சொல்ற வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரக்கூடாது. நீ அவர் என்னைக்கு அவருக்கு தோணுதோ அன்னைக்கு நம்பிக்கையை நிரூபிப்பார். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு குத்து போராட்டம். அப்படி அருமையா இருந்துச்சு, போத் படியா டேஸ்ட் என்று சொன்னால் என்ன செய்வார் சண்முகம்? இப்போது தாவேகவையும் விஜய் அவர்களையும் பிஜேபியை நோக்கி தள்ளும் வேலையை தான் சண்முகம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கு 60 பேர் 70 பேர் சாவறாயா, கவர்மெண்டால சாவறாயா? போய் 2 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவறான், செத்ததுக்கு அந்த கலெக்டர் அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து வந்து ஏங்க இது கள்ளச்சாரத்துல செத்தது இல்லங்க, இது சும்மா வேற ஏதோ பஞ்சாயத்துக்கு சொன்னோம், அந்த சாவுக்கு போய் குடிச்சு சாவறாங்க. அதே கள்ளச்சாரம்